ஜனநாயக கிறிஸ்தவ பேரவை நடத்தும் 10வது ஆண்டு ஐக்கிய கிறிஸ்துமஸ் பவனி மற்றும் குடும்ப விழா நிகழ்ச்சிக்கு உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்வதிலே பங்கு கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தில் இறையாண்மையை கட்டி காக்க வேண்டும் என்று அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே தொடர்ந்து நடத்தி வருகிறீர்கள். நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் நாடு ஜனநாயக நாடு, மத சார்பற்ற நாடு, ஆங்கிலத்திலே சொன்னால் செக்குலர் செட்டப். யாரும் எந்த மதமும் எந்த மதத்தை சார்ந்தவனும் தன்னுடைய கடவுளை வணங்கி வாழலாம் என்று இருக்கக்கூடிய சட்டத்தை கொண்ட நாடு நம்முடைய நாடு. ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலை மோசமான நிலையாக மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த நாட்டிலே வளர்ச்சி வேண்டுமானால் நமக்கு ஒற்றுமை வேண்டும். நாடு இன்னும் நாம் முன்னேறி போக வேண்டுமானால் அனைத்து ஜாதி மத மக்களும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். அதற்காக தான் நாம் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்கின்ற வகையில் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள், பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். வட மாநிலங்களிலே நம்முடைய மாவட்டத்தை போல அல்ல, கிறிஸ்தவ மக்கள் வாழ்வதற்கு மிகுந்த கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மணிப்பூர் மற்றும் மேகாலயா இன்னும் அநேக மாநிலங்களே இங்கே கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்களும் நானும் கூட சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்றிய அரசு தவறுதலாக சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு நாட்டை அழித்து கொண்டிருக்கிறது என்பதைதான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்போது ஆட்சியில் இருக்கிறார். நல்ல ஆட்சி செய்வதோடு ஜனநாயகத்தை பேணுகிற வகையில் சிறுபான்மை மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். நேற்று கூட பத்திரிகைகள் சொல்லப்பட்ட அதிகமான தொகையை, பணத்தை சிறுபான்மை மக்களுடைய வளர்ச்சிக்காக, பாதுகாவலுக்காக கொடுத்திருக்கிறார். நம்முடைய மாவட்டத்தில் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. நமக்கு ஹிந்து என்றோ கிறிஸ்தவன் என்றோ இல்லை. இயேசு சொன்னதும் ஐ எம் கிவிங் பீஸ் டு யூ, உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக தான் மண்ணில் பிறந்திருக்கிறார். ஹி இஸ் நாட் நோ கிறிஸ்டியன் வில் டிஸ்டர்ப் எனி ஒன் எல்ஸ். கிறிஸ்தவனுக்கு அடுத்தவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதுதான். நாம் we should be model to others. மாற்று மதம் என்று சொல்வதற்கு இல்லை. வேதாகமத்தின் வழியாக அதன் பரிணாம வளர்ச்சியை பார்க்கிற போது புறஜாதி என்று சொல்வோம். there is no caste and creed. ஒருவர் கிறிஸ்தவர் அல்லாமல் இருந்தால் அவர் புறஜாதி என்று சொன்னால் கூட அவரும் நம்முடைய மந்தையை சேர்ந்தவர் தான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அண்ணன் சுரேஷ் ராஜன் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவரை போன்றவர்களெல்லாம் they are living as a model leader. சமூகத்தில் ஒரு கிறிஸ்தவன் ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு ஹிந்துவுக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும். ஒரு ஹிந்து கிறிஸ்தவனுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். அப்படி எப்போது அதில் சிதறல் வருகிறதோ, பிரச்சனை வருகிறதோ, அங்கே ஒரு நல்ல அமைப்பு, கூட்டமைப்பு, வாழ்வு இருக்காது. கேரளாவிலே பார்த்துருங்கள் நீங்கள். நான் அநேக நிகழ்ச்சிகளை நான் பார்க்கிறேன். பத்திரிகை நிகழ்ச்சி, இன்று டிவி நிகழ்ச்சி கூட பார்க்கிற போது இந்த கிறிஸ்மஸ் ஜீசஸ் பார்ன் இன் த வேர்ல்ட் என்று சொல்கிற வகையில் அவர்கள் சேர்ந்து பாடுவதை பார்க்கலாம். கோட்டையத்தை நேற்றைக்கு ஒரு கேரள், எல்லா சர்வ மதத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து கோரஸ் பாடிக்கொண்டிருக்கிற நிகழ்வை நான் டிவியில் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்க வேண்டும். அப்படின்னு தான் உண்மையான கிறிஸ்தவன். அதை உருவாக்குவதற்கு நாம் மாடலாக இருக்க வேண்டும். அதற்கு நாமே தவறி இருக்கிறோம். நாம் யோக்கியன் என்று சொல்வதை
விட நான் மோசக்காரர்கள் தான். கிறிஸ்தவர்கள் ரொம்ப நல்லவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு கான்செப்டில் தேர் இஸ் அ காட் ஃபார் ஆல், அதை நான் நம்புகிறேன். ஹிந்துவும் வாழ்கிறான், இஸ்லாமியனும் வாழ்கிறான், கிறிஸ்தவனும் வாழ்கிறான். இந்த கான்செப்ட் நம்முடைய போதர்கள் உட்பட நமக்கு எல்லாருக்கும் வேணும். நம்ம மாடலாக இருக்கணும், வாழ்ந்து காட்ட வேண்டாம். நம்ம பார்த்து ஹிந்து மக்கள் சொல்லலாம், பார்த்தா எப்படி இருக்கா அப்படின்னு. ஒரு ஹிந்துவை பார்த்து கிறிஸ்தவன் சொல்ல வேண்டும், எப்படி ஹிந்து இருக்கார் அப்படின்னு. அப்படி ஒரு யூனிட்டி இருந்தால்தான் இந்த நாட்டிலே ஒரு நல்ல மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நமக்கு கிறிஸ்து காட்டிய வழி என்பதை நான் இங்கே பகிர்ந்து கொள்வேன். ஆகவே ஒரு 10 ஆண்டுகளாக நீங்கள் நடத்துறீங்க ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்று. த கான்செப்ட் ஆஃப் த கிறிஸ்டின் இஸ் சர்வ் டு அதர்ஸ், புவர்ஸ், த விக்கெட். ஏழை எளியவனுக்கு, ஆதரவற்றவனுக்கு, ஒன்றுமில்லாதவனுக்கு உதவி, அவனை உதவி செய்து அவனும் அந்த கிறிஸ்மஸ் விழாவிலே கிறிஸ்மஸ் காலத்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சியை நாம் கொண்டு வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவனுக்கு. இங்கே அன்புக்குரிய தம்பிமார்கள் இங்கே மிக சிறப்பாக சாமுவேல் ஜெய்சன், நம்முடைய ஏசுராஜ், நம்முடைய நண்பர்கள் ஜோஸ், டேனியல் ரஞ்சன் மற்றும் அத்தனை பேர்களை நான் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே அன்புக்குரிய போதகர்கள், இறை பணியாளர்கள், முக்கியமாக நம்முடைய சகோதரி முன்னாள் அத்மார் சட்டப்பேரவை உறுப்பினர் வந்திருக்காங்க. அன்புக்குரிய அண்ணன் சுரேஷ் ராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. முன்னாள் அமைச்சர் இங்கே வந்திருக்காங்க. அண்ணன் தம்பி மனோ தங்கராஜ், நம்முடைய முன்னாள் அமைச்சர், இங்கே வந்திருக்கிறார். நீங்களெல்லாம் என்னையெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கெட் டுகெதராக நடத்துகிறீங்க. உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.